வந்து முருங்கைக்கீரை பொடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இத பார்த்துட்டு எல்லாரும் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறப்ப ஃபுல்லா வியூ பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்றாங்கங்கிறது புரியும். தேங்க் யூ. குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். கிராண்ட்மா கிச்சனில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோ போடுறோம். முக்கியமான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா என் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு 2-3 நாளாகவே அம்மா எனக்கு இந்த அவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டுருக்காங்க இல்லையா, இடுப்பு உடஞ்சி போய்டுறது எல்லாருக்கும். ஆண்களுக்கும் பிரச்சனை, கால்சியம் பிரச்சனை வருது. அவசியம் இப்போ ஜென்ஸுக்காக தான் இப்போ நம்ம அந்த பொடி போடுறோம். ஏன்னா காலையில் லஞ்சோ நைட்டோ லஞ்சு கொடுக்கும் போது அவசியம் நம்ம கீரையோ இல்லை கூட்டோ பண்ண முடியாது, ராத்திரி கீரை ஆகாது அப்படின்னு. இப்போ இந்த பொடி மாதிரி பண்ணினோன்னா நம்ம நிறைய எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சத்து உள்ளது, கால்சியம் நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொடி அவசியமாக சேர்த்துக்கணும். இது எப்படின்னு நான் என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது தேவையான பொருட்கள் நம்ம முதல்ல நமக்கு தேவையான ஒரு 2 பிடி வச்சுக்கோங்களேன். முருங்கைக்கீரையை நம்ம உடச்சிக்கிறோம். உடச்சிட்டு உடனே அலசிக்கிறோம். அலசிட்டு நல்லா உதறிட்டு ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சுக்கிறோம். இப்போது கீரை ரெடி. இந்த கீரையை நல்லா இப்படி 2 பிடிச்சி இப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் முக்கியமாக இந்த ஆயம் முறை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. இது உடம்புக்கு ரொம்ப கேஸ் ட்ரபிள் நமக்கு வராமல் பார்க்குறதுக்கு இந்த மெலிசான இந்த நரம்பு அவசியம். பெரிய பெரிய கொப்பு மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு உருவ முறை இந்த மாதிரி தான் உருவி வச்சுக்கணும். நம்ம பவுட்ரு பண்ண முறை எல்லாம் பவுடர் ஆகிடும். உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. நமக்கு கேஸ் ட்ரபிள் வராமல் இது நல்ல உடம்புக்கு மலச்சிக்கல் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கீரையை இந்த மாதிரி உருவிக்கணும் பக்குவம். அப்புறம் தனியா ஒரு 2 டீஸ்பூன். இது ஒரு 50 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு பாருங்கள். ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. பெருங்காயம், எள்ளு 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எள்ளை வேணான்னா நீங்கள் பூண்டு போடுறவங்களா இருந்தால் பூண்டை அதுக்கப்புறமா தனியாக இடித்து பொரிச்சிட்டு பவுட்ரு பண்ண முறை கலந்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிறோம். இது வறுபடுறதுக்கு மொத்தத்துக்கும் இந்த ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்துக்கிறோம். இது எல்லா நாளும் நம்ம இந்த பொடியை சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக சாம்பார் பண்ண மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இறக்கறச்ச 2 டீஸ்பூன் போட்டு நம்ம கொதிக்க விட்டு இறக்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கறி பொரியல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, எல்லா பொரியலுக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் பிசைஞ்சு பசங்களுக்கு டப்பா கட்ட மாதிரி இது அழகாக பொடி போட்டு கிளறி கொடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி, சத்தானது. கடலைப்பருப்பு 1 கப்பு போட்டாச்சு, 50 கிராமு. உளுத்தம்பருப்பு போட்டு இதோடய சேர்ந்து தனியா எல்லாம் வறுபடணும். அவ்வளோதான், ஒன்றுனா வரைக்கும் நமக்கு தனியாக. மிளகாய், புளி, இதோட சேர்த்து இந்த வெள்ளை எள்ளியும் போடுறது. எல்லாம் வறுபடணும், அதனால போடுறோம். வறுத்த வேர்க்கடலைனால லாஸ்ட்டில் நம்ம கலந்துக்கலாம். மிளகு போட்டுக்கணும். முருங்கைக்கீரைக்கு மிளகு சேர்க்க மாதிரி இந்த சளி பிடிச்ச நமக்கு உடம்பு கணக்கணன்னு இருந்தால் கூட இந்த பொடி போட்டு சாப்பாடு போட்டுக்கலாம். இதை சூப்பு பண்ண மாதிரி வெந்நீர் போட்டு இந்த ஒரு 2 ஸ்பூன் பொடியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு. இது எள்ளு நல்லா வெடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்,
இந்த வேர்க்கடலையே போட்டு இது வேர்க்கடலை டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு டப்பாலாம் கட்டும் போது சத்தான உணவு தான் கொடுக்கணும். இப்போ பேஷண்ட்டுக்குன்னு பண்ணுறாங்க சில பேர், அதில் வந்து வேறு மாதிரி பண்ணணும். இது நம்ம வந்து ஆரோக்கியமாக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, இப்போ வீட்டில் சத்து இல்லாமல் இருக்காங்க இல்லையா, வயசானவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் சாப்பாடு போடும்போது கண்டிப்பாக உடம்பு சத்து ஏறும். கால்சியம் சத்துக்காக முருங்கைக்கீரை. இப்போ இதை எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஆற வைக்கிறோம். இப்போ இந்த இழுப்பு சட்டிலேயே முருங்கைக்கீரையை போட்டு பொறுமையாக வதக்கணும். இப்போ அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வறுத்தாச்சு. இந்த சூட்லேயே இந்த முருங்கைக்கீரையை போட்டுடுறோம். நாம இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பிக்கக்கூடாது. இந்த இது வந்து ரொம்ப உடம்புக்கு கேஸ் ட்ரபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு இதுதான். இந்த மாதிரி நரம்பு நம்ம போட்டு வறுக்கணும். ஒன்று விடாமல் இலை வண்டிலாம் போடக்கூடாது, இதோடு தான் சேர்த்து ஆயணும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளை வச்சுட்டு இந்த பச்சை கலர் மாறாமல் ஒரு வதனம் இருக்கு இல்லையா, வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாத கெட்டது அகத்திக்கீரை. ரொம்ப வேக்காடு வந்ததுன்னா இது வந்து இரும்பு சத்து, அதனால் கருத்து போயிடும் முருங்கைக்கீரை. அது மாதிரி அகத்திக்கீரை வந்து நல்லா வெந்து சாப்பிட்டா தான் வயிற்றால போகாது. எல்லோரும் அகத்திக்கீரை அரை வேக்காட்டில் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், பாத்ரூமில் தான் உட்காரணும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வெந்ததுன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும், எறும்பு வந்து முறிஞ்சிடும், கண்ணங்கரையில் ஆகிடும். அது மாதிரி கத்திப்பட்டு நறுக்கக்கூடாது. அது இந்த இரும்பு அயன், ஃபுல் அயனுங்கிறது இந்த கீரையில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த பச்சை கலர் மாறாமல் இதை வறுத்துட்டு பொடி பண்ண வேண்டியதுதான். நல்லா பொறுமையாக பச்சை கலர் மாறாமல் அந்த இதில் இருக்கிற ஆயில் வெளியே வராமல் நம்ம பொறுமையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த க்ரீன்ஸ் அப்படியே இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். இப்போ இது ஆறி எடுத்து இதை மிக்சியில் போட்டுக்கலாம். அது தனியாக இது தனியாக அரைக்கணும்? இல்லை ரெண்டு இதை பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு அரைக்கணும். ஒன்றும் சேரணும்ல, தனியாலாம் கலந்தால் நல்லா இருக்காது. நான் பெரிய ஜாரே எடுத்துக்கிறேன். மிளகா புளி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கணும். மிளகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு வேண்டாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டுக்காக. ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் கருப்பு எள்ளு. இது வந்து டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ஒன்றும் ஃப்ளேவர் இருக்காது. ஏன்னா முருங்கைக்கீரை ஃப்ளேவர் தான் தூங்கின்னு இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, இதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கீரையை போடுவோம். இந்த மிளகா புளி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கணும். மிளகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு வேண்டாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டுக்காக. ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் கருப்பு எள்ளு. இது வந்து டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ஒன்றும் ஃப்ளேவர் இருக்காது. ஏன்னா முருங்கைக்கீரை ஃப்ளேவர் தான் தூங்கின்னு இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, இதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கீரையை போடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு நல்லா 2.5 பிடிச்சி பிடிக்கி போட்டிருந்தோம். நல்லா ஒரு பிடிச்சி பிடிக்கி தான் பவுட்ரு இது சுருங்கின உடனே இப்படி அடிச்சு பாருங்க. அந்த நரம்பு கண்டிப்பாக இருக்கணும். 3வது வாட்டி சொல்கிறேன், இந்த நரம்பெல்லாம் இப்போ பவுடர் ஆகிடும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுது. இப்போ
இதில் அடுப்பெலாம் பற்ற வைக்கல, வெறும் தான் வைக்கிறேன். இந்த ஆறுனது அரைச்சது ஆறணும் இல்லையா, வாசனை செம்மையாக செம்மையாக வந்திருக்கும். இந்த வந்து சாதத்தை போட்டு வெள்ளை சாதம் போட்டு இது ஒரு டீஸ்பூன், இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வாய்க்கு டேஸ்ட்டு. நமக்கு வந்து டாக்டருக்கு கால்சியம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோடு இல்லை. முருங்கைக்கீரை பொடி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எல்லோரும் பார்க்குற அத்தனை பேரும் வீடியோஸை நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பொடி வந்து என்னுடைய ஸ்டைலில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் போட்டிருப்பாங்க. நானும் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றி, தேங்க்யூ.